ஹாய் ரோஹ்லி, நேத்து போட்ட வீடியோல வந்து ஒரு அம்மா கேட்டிருக்கீங்க, செவன்த் தானே படிக்கிற, உனக்கு வேலை என்ன பாப்பா அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல. எனக்கு என்ன வேலை அப்படின்னா, சத்தியமா வந்து வர மக்களுக்கு வந்து பூஜை வந்து பார்ப்பாங்க. எங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க வந்து தங்கி இருந்து அம்மாவுக்கு தொண்டு செய்து ஆதரவு காட்டி இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லுவாங்க. அதை நாங்க வந்து எப்படி சரிப்படுத்தணும் அப்படின்றத நாங்க வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன யாகம் மாதிரி அம்மா நடத்துவாங்க. இப்ப வர மக்களுக்கு வந்து தலைவலி இருக்கும், கேன்சர் இருக்கும், இந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்கும், வீட்டு பிரச்சனை, வீட்டு சண்டைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்காண்டி வரவங்க, கடன் தொல்லைகள், அந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட வரும்பொழுது சத்தியமா வந்து நிறைய பொருள்லாம் வச்சு அந்த யாகத்துக்குள்ள போடுவாங்க. அந்த பொருள் என்கிறது எனக்கு சரியா தெரியல. அம்மா அப்படி போடும்போது எங்களுக்கு ஒரு மந்திரம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நாங்க ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம். அந்த மந்திரத்தை சொல்லுவோம். நான் என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாமே அந்த மந்திரத்தை சொல்லுவோம். இன்னும் நிறைய பேர் அம்மா பிரிச்சு விட்டுருவாங்க. இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும், இந்த பிரச்சனைக்கு நீங்க சொல்லணும். இப்ப கேன்சருக்குன்னா அதுக்கு ஒரு மந்திரம், வயிறு வலி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு மந்திரம், தலைவலி, இந்த மாதிரி நிறைய மந்திரம் இருக்குது. நாங்க ஸ்டடிஸையும் பார்த்துக்கிடுவோம், இந்த வேலையுமே எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அம்மா கிட்ட முழுசா சரணடைஞ்சிட்டோம். அவங்க சொல்ற வேலை எல்லாமே நாங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இது நாங்க ஒரு வேலையாவே பார்க்கல. வர மக்களுக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்குது. அதுக்காண்டி நாங்க வந்து அதை வந்து சரிப்படுத்துறதுக்காண்டி ஒரு வழியை தான் நாங்க தேடுறோம். அதனாலதான் நேற்று அம்மாவுக்கும் நிறைய ஒர்க் இருந்துச்சு. அம்மா யாகம் நடத்துனாங்க. ஒரு வீடியோ போடுறதுக்காண்டி நான் அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு வேகமா வீடியோ போட்டு மறுபடியும் வந்து அந்த மந்திரத்தை வந்து சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. வர வியாழக்கிழமை வேற மறுபடியும் ஸ்கூல் ரீஓபன் ஆகுது. என்ன பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல. என்ன கொஞ்சம் வருத்தமா இருக்குது. 45 டேஸ்க்கு மேலே லீவ் விட்டாங்களா, மறுபடியும் ஸ்கூல் போகணும்னால வீட்லயே இருந்துக்கலாமான்னு தோணுது. பட் ஆனா சத்தியமா விடுவாங்களா? அவங்க பிள்ளைங்க நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும், அம்மாவுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல. அதுக்காண்டி மறுபடியும் ஸ்கூல் போய் ஆகணும். அதனாலதான் வாங்க இன்னைக்கு அண்ணன் என்னன்னு பாத்துக்கலாம். உதிரி உதிரியா வெள்ளை சாதம் வச்சிருக்காங்க. எப்பவும் போல எல்லா வெஜிடபிளும் போட்ட சத்துணியும் சாம்பார், ரசம் வச்சிருக்காங்க. இது வந்து காலிஃப்ளவர் கிரேவி சத்தியமா வச்சிருக்காங்க. இது வந்து வெண்டைக்காய் பொரியல். இது வந்து பாயாசம், மண்டவளம் பாயாசம் வச்சிருக்காங்க. இது வந்து மாங்காய் ஊறுகாய். பக்தர்கள் சாப்பிடறதுக்காண்டி எல்லாமே தயாரா இருக்கு. ஜெய் பவானி. சாப்பாடு